ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு யார் அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது அந்த இடங்களில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். இப்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினால் அநேக வேளைகளில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானத்தையும் இழந்து போகிறோம். சரி, இப்படியாக நாம் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படியாக பிறரை மன்னிக்க முடியும்? ஒரு செடியை அல்லது மரத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டுமென்றால் அதன் வேரிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எவ்வளவு வலுவான மரமாக இருந்தாலும் அது முற்றிலுமாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும். அப்படியாக இந்த நாளிலும் நாம் நமக்கு விரோதமாக செயல்பட்ட நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவரையோ சில பிள்ளைகள் பெற்றோரின் நிமித்தம் கூட பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். சிலர் பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர்கள் காயப்பட்டு இருப்பார்கள். சில நண்பர்கள், உறவினர்கள், உடன் வேலை செய்கிற நபர்கள், தொழிலில் இணைந்து தொழில் செய்யும் நபர்களின் நிமித்தம் சந்தித்த ஏமாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் உடனிருந்து ஊழியம் செய்கிற நபர்கள் நிமித்தம் கூட பல இருதயங்கள் மிகுந்த ரணமாக காயங்களை நிறைந்ததாகவும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் துரோகம் செய்துவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் பல நாட்களாக, வருடங்களாக இருதயத்தில் காயங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வாலிப வயதில் இருக்கிற நபர்கள் சில ஆண்கள் பெண்களையோ பெண்கள் ஆண்களையோ ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு நபருடன் பழகி கொண்டிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் ஏமாற்றப்பட்டவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் தமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நபர் மரணத்தின் நிமித்தம் இருதயத்தில் ஒரு காயத்துடன் இருக்கிற நபர்களாகவும் இருக்கிறார்கள்.